வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பொயட்டிக்கா கொஸ்டின் பண்றது அப்படிங்கிறது நம்ம மரபுலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப என் மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளாய் எங்க இருந்தாய், இது கேள்வி. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஓ, நீ அப்படி வரியா? இது மாதிரி நீங்கள் கவிதையாக ஒரு கேள்வி தொடுக்கலாம், பசங்க அதுக்கான பதில்களை சொல்லுவார்கள். புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். மாஸ். நாம் போகும் பயணத்தில் நீ காணல் நீரா இல்லை காதல் பாட்டா? காதல் பாட்டு தான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இவனுக்கு என்ன படக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம், வேற எவனாவது சொல்லிடுவாங்க. அப்படி ஒற்றை வரியில சொல்லக்கூடாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கவிதையா திரும்ப போய் சொல்லு. அந்த பயணத்தின் பயணச்சீட்டு நான். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். விடியாமல் இரவை கேட்கிறேன், நிலவின் துணையாக வருவாயா? நிலவாக உன்னை பார்க்கையில் நான் என்ன சொல்ல? வெளியே தான் அம்மா சேர்க்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். காவிரி ஆற்றின் கடைசி துளி நீ, என் பாதம் வந்து ஏன் தழுவுகிறாய்? கங்கை கடையை அடைய வேண்டாமா? ஒரு மயிரும் தேவையில்லை. காப்புடன் பூட்டிய நிதத்தை தந்து செல்வாயா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்தினால லூசுக்கு மட்டும் வந்து பேர நான் போறா. கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாம். கேர்ள்ஸ் டச்சிங் ஹேண்ட் ப்ராப்ளம். தி சேம் ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் தி சேம் ப்ராப்ளம். கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கொள். இது யாரு இல்லனா லைஃப்ப தோல்ஸ்டியடா. நானா இப்பலாம் சொல்லாதனா. நீ பேசாதடா, ஆபத்தா இருக்கு. நீ வெக்கப்பட்டுட்டே இரு, அதான் அழகாவும் இருக்கு. ரொம்ப குஷியோ? உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன், யார் பிழை? யார் பிழைன்னு கேக்குறாங்க. தெரியுது, நீ மூடு. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. எது இப்படி முடிவு பண்ணிட்ட, நீங்க சேர்ந்துட்டீங்க. டேய், இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என் பாதத்தோடு தொடர வைத்த உன்னுடைய பிழை. பிழை இல்லாமல் மெய்யாக்கலாம். வழி ஈற்றிய பிரம்மனின் பிழை. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மூணுல எது அழகா இருந்துச்சு உங்களுக்கு? கொரியன் பாய். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. அப்படியே வா. எக்கிக்கிட்டே வா. அந்த பையன் சொன்னது உனக்கு அவ்வளவு நல்லா தெரியல. பொயட்டிக்கா இல்ல அவரே சொல்றாரு. இவர் சொன்னது பொயட்டிக்கா இருக்கு. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்பது கவிதையில் இல்லை, யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அமைகிறதாட்டிருக்கு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. வானவில் வண்ணத்தில் கருப்பில்லை போ, உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான். என்ன இது? இருந்தால் அவன் உதிரத்திலும் சேர்த்திருப்பான், தீர தீர மழையாக்க நோன்பிருப்பான். சூப்பர். ஏன் இப்படி பாக்குறாரு? உதிரம் என்றால் என்ன? ஹைட் சார். ஹைட்டா? அது உயரம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது? ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியா வருது ப்ரோ. இப்போ ஐயா வெக்கத்தை பாரு. நான் இந்த கவிதை சொல்லி இவனை வெக்கப்பட வைப்பேன். அப்படி ஒரு கவிதை சொல்லு. நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. சேம் பர்சன். சர்ரா கொரியன் பாய் எந்திரி. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் சொக்கி போயிருப்பாள். ரொம்ப யார் சார்? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. செகண்ட் ஒன். என் பார்வையிலிருந்து சற்று விலகியே இரு, கண்களை சிமிட்ட நாழியாகிறது. இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அம்மே சொன்னப்பா. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ப்ளூ. 1000 என் கண்பட, நீ ஒருவன் மட்டும் தென்பட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யோர ஜீப்ரா கிராசிங்காய் உன் உதட்டமேட்டின் வரிகள், பதறாமல் கடக்காவிடில் ஆபத்து எண்ணிது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. மேலேந்து செகண்ட். இந்த நேரம் ஏங்கினேன், என் கையில் தலையணையாய் நீ இருக்க கூட. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை நான் அணைக்க கூடாதா?
நீ ஆவுனா பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி படக்குன்னு டம் தன நம் தன நம் தன அப்படி லெஃப்ட்டை மூடுற இல்லாட்டி ரைட்டா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அப்படியே போயிடுறியா என்ன? டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.